எது ஜென்ஜிக்கு இல்லை, ஜென்ஜிக்கு இல்லை, ஜென்ஜிலாம் ஃபுல்ஸ் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்டு போட்டவங்க எல்லாரையும் ஒரு மட்டம் தட்டுற ஒரு லெவலில் ஒரு பேச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குன்னா, நீ தான் வசதி, நான் தான் பெரிய இன்டலெக்சுவல், பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் எனக்கு மட்டும்தான் இருக்குது, பாலிட்டிக்ஸ்னால் எனக்கு தான் தெரியும், மக்கள் யாருக்குமே தெரில, ஓட்டு போட்ட எத்தனை 1,72,00,000 மக்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி தான் தான் நிறைய பேர் நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஒரு சின்னதாக நான் என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இங்கே யாரையும் டார்கெட் பண்ணியோ யாரையும் இது பண்ணி யாருக்கு தாழ்த்திலாம் எதுவும் பேச போகிறது கிடையாது. அந்த வேலைக்கு நம்ம வரவே இல்லை. கரெக்டாக என்ன பேசணுமோ அதுதான் இங்கே பேச போகிறேன். நீங்கள் கேட்டீங்க ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ, இது என்னோடய ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றத காமிக்க தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வெல்கம் பேக் டு அந்த வீடியோன்னு சொன்னால் போகிறோன்னா, இந்த வீடியோவில் நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த சில சேஷ்டைகள் அப்படின்ற சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக பேசி சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா நான் இந்த வீடியோ ஸ்டில் ஒரு பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்கல. இது ஒரு பப்ளிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மக்களை டார்கெட் பண்ணி மக்களுக்கு அறிவு இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதை என்னால் எப்படி அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல, சத்தியமாக ஏற்றுக்க முடியல. அது அதனால தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ நேற்று என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஜெனுவின்லி நானே செம்ம ஷாக்கில் இருந்தேன். ஹானஸ்ட்லி செம்ம ஷாக்கு. நானுமே நான் பயங்கரமான விஜய் ஃபேன், டிவிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் யார் கேட்டாலுமே நானே இல்லை மச்சான், இந்த வாட்டி தளபதி ஜெயிக்கிறதா கஷ்டம்தான், கண்டிப்பாக அவர் தொகுதியில் ஜெயிப்பார், ஒரு 10-15 சீட்டு வரும், ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான் மச்சான், விடமாட்டாங்கடா அப்படின்ற ஜோனில் தான் நானே இருந்தேன். எனக்கே அப்படி தான் ஜெனுவின்லி எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேன்ஸும் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். சில பேர் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அவங்க கான்ஃபிடென்ஸுக்கு ஒரு செம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான். ஆனால் நேற்று நடந்த விஷயம் ஈவன் ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். நான் காலையில் பார்க்குறேன், எங்கேயோ போய் உக்காந்துட்டாரு, 11 மணிக்கெலாம் ட்ரிபிள் டிஜிட் ஆயிடுச்சு சீட்டு, 100ல் போய் உட்காந்தவர் தான் 2nd 3rd பிளேஸுக்கு அடிச்சுக்கிறாங்களே தவிர அங்கே யாரும் எட்டி கூட பிடிக்க முடியலன்ற லெவலில் தான் நேற்று சினாரியோ இருந்துச்சு. விச் வாஸ் வெரி வெரி ஷாக்கிங் அண்ட் வெரி வெரி வெல்கமிங் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? மக்கள் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, 2 சைடும் பார்த்தாச்சு, இந்த சைடும் பார்த்தாச்சு, அந்த சைடும் பார்த்தாச்சு, சரி வரட்டும் செய்யட்டும் அப்படின்ற ஒரு ஓப்பன் மைண்டட்னஸை கொண்டு வந்திருக்காங்க. அது எவ்வளோ வெல்கமிங்கான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு புரியல. இவங்க உடனே ஓ இது ஃபேன்ஸு அதனால தான் ஓட்டு போட்டாங்க, அந்த 1,72,00,000 பேர் எல்லாருமே ஃபேன்ஸாக தான் ஓட்டு போட்டாங்க, யாரும் அவர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்காக ஓட்டு போடல, விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீ ஸ்பீச்லாம் கேட்டியா? இல்லை மீம்ஸ் பார்த்துட்டு வந்தியா? ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தியா? தெளிவாக பேசு. நான் எல்லா ஸ்பீச்சையும் கேட்டேன். எனக்கு அவர் கொள்கை என்னன்னு தெரியும். அவர் என்ன பண்ண போகிறாரு? மேனிஃபெஸ்டோ படிச்சியா? அவர் மேனிஃபெஸ்டோ நீ படிச்சியா? இதுதான் நான் கேட்குற 2வது கேள்வி. மேனிஃபெஸ்டோ படிக்காமல் நீ என்ன கொள்கை இருக்குது, என்ன செய்ய போகிறாரு? ஐயோ ஆக்டரு, அவங்க ஒரு ஸ்டார்டம், ஒரு யூத்லாம் ஒரு ஹீட்டில் போய் போட்டாங்க, எல்லாரும் ஒரு சூட்டில் போய் போட்டாங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டோ நீ படிச்சியா? 2வது கேள்வி. படிக்கலைன்னா இப்போ கீழே லிங்க்கு கூட தரேன், அவங்க வெப்சைட்டுக்கான லிங்க்கு. வெப்சைட்டில் எல்லா மேனிஃபெஸ்டோவும் இருக்குது. எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் இஸ் தேர் இன் தேர் வெப்சைட். சரியா? போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு விஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? அப்போ கூட உங்களுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா தட் இஸ் யோர் விஷ். ஓகேவா? பட் வித்தவுட் ரீசர்ச்சிங், வித்தவுட் ஆக்சுவலி நோவிங் வாட் இஸ் ஹேப்பனிங்,
சும்மா வெறுமனே மற்றவங்க பேசுகிறாங்க ஐயோ அவர் கொள்கை இல்லை அப்படின்றது நீ அப்படி நம்பிட்டு வந்து இங்கே என்னடா கொள்கை இருக்குது விஜய் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீ பார்த்தியா, நீ படிச்சியா, அதான் கேள்வி. அதுதான் இங்கே கேள்வி. இங்கே நிறைய பேர் பண்ண விஷயமே அதுதான். சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயம் வருவேன். ஜென்ஜி வந்து முட்டாளாக இருக்காங்க, ஜென்ஜிக்கு வந்து அறிவில்லை, அவங்க வந்து பியூர் ஃபேண்டமில் ஓட்டு போட்டாங்க. ப்ரோ இருங்க, ஜென்ஜி ஏன் திரும்ப அவங்க கண்ணுக்கு ரொம்ப எம்மிச்சராக தெரியுறாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்க ஓரளவுக்கு நான் வந்து என்னை கூட சேர்த்துக்க மாட்டேன், ஓகேவா. என் தங்கச்சி இப்போ தான் 12th முடிச்சா, அவளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்து நல்லா இருக்குது. அவங்களால யோசிக்க முடியுது, அவங்க யோசிக்க தெரியும், தெளிவாக தான் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தான் அவங்க தெளிவாக இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க தெளிவு நம்மளுக்கு புரியல, அதுதான் உண்மை. நானும் ஜென்ஜி தான். ஆனால் இப்போ என் வீட்டில் நான் போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கும் போது என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறத அவங்களால சம்டைம் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓ சரி, இவன் இப்படி வந்து பேசினான் அப்படின்றத வந்து டைஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். எந்த லெவலில் இருக்குன்னா, இப்போ த கிளாரிட்டி திஸ் ஜெனரேஷன் இன் பர்டிகுலர் ஹேஸ் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஜர். கரெக்ட், அதான் கரெக்டான வார்த்தை. இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற எக்ஸ்போஜர்னால வர சில விஷயங்கள் இப்போ ஹானஸ்ட்லி ப்ரூட்டல் ட்ரூத் இதுதான். சில 40+, 50+, 60+ அவங்களுக்கு கூட இல்லாததை நான் பார்த்துருக்கேன். எப்படி நீ 40+, 50+, 60+லாம் இன்னும் மெச்சூர்ட் ஜென்ஜி இம்மெச்சூராக இருக்காங்கன்றத நீ பார்த்தேன்னு சொன்னியோ, ஜென்ஜியை விட இம்மெச்சூராக இருக்கிற பெரியவங்களை நான் பார்த்துருக்கேன், நான் சொல்கிறேன். அதுதான் உண்மை, ஓகேவா. நீ அப்படியும் சொல்கிறேன்னா இப்படியும் ஆள் இருக்குது, ஓகேவா. எவனும் இங்கே வந்து கண்ணை மூட்டெல்லாம் ஓட்டு போடல. இங்கே வந்துட்டு விஜய் அப்படின்ற ஒரு பேர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் உண்மை தான். விஜய்ன்ற பேருக்காக, விசிலுன்ற சின்னத்துக்காக போய் ஓட்டு போட்டதும் உண்மை தான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போட்டுருங்க. இத்தனை வருஷத்தில் சின்னத்தை பார்த்து தானே ஓட்டு போட்டீங்க. தலைவர் யார், இன்னாரோட கட்சி, இந்த சிம்பிள் தெரிஞ்சு தானே, அப்படி தானே ஓட்டு போட்டீங்க. அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. கான்ஸ்டிடியூவன்சிஸ் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்னது தொகுதியில் நிற்கிறவங்கள பார்த்து ஓட்டு போட்டு இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. உனக்கு தெரியலன்னா உனக்கு தெரியலன்னு சொல்லு, மற்றவங்களுக்கும் தெரியலன்னு அவங்களே நீ வந்து குறைச்சி எடை போட்டு இது பண்ணாது. அதுதான் உண்மை. இங்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தான் இப்போ பிரச்சனையாகவே போயிடுச்சு. ஓவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நேற்று நடந்த பூம் யாருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 80% ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மீதி 20% வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. பட் தட் இஸ் சம் ரியலி அட்மைரபிள் கான்ஃபிடன்ஸ். நான் வந்து ஐ மை செல்ஃப் ஷாக்ட். இது வந்து மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ 30% இப்போ விஜய் ஜெயிச்சதுனால நான் ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் விஜய் ஜெயிப்பாருன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கே கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படிப்பா, இதான் ஃபஸ்ட் எலெக்ஷன், கண்டிப்பாக அவர் தொகுதியில் ஜெயிப்பார், ஒரு 10 சீட்டு ஜெயிக்கலாம், 15 சீட்டு மேக்ஸிமம், இப்படி தான் வந்து போகுது போல் அப்படின்றது நானே ஹானஸ்ட்டாக அப்படி தான் இருந்தேன். விஜய் சப்போர்ட்டராக இருந்தால் கூட நானும் அவ்வளோதான் ப்ரோ வரும் போல் அப்படின்ற லெவலில் தான். ஏன்னா மீடியா ப்ரொஜெக்ஷனும் அப்படி தான் இருந்துச்சு. நம்மளாம் வந்து மீடியா பார்க்குறோம், ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் ஜேர்னலிசம் பண்ணுறவங்கள, சரி ஜேர்னலிசம்ன்ற பேரில் ஜேர்னலிஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம், ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஓகே உண்மைதான் போல் இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படின்ற இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் நேற்று ரிசல்ட் வந்து விழுவும் போது வா இவ்வளோ பொய்யான ஒரு மீடியா லைஃப் வந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாங்க. நேற்று வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நடந்துச்சு தமிழ்நாட்டில்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் வந்து ஓகே எனக்கும் ஷாக் தான் அப்படின்ற ஒரு இதில் நான் வந்து ஒரு 10 மணிக்கு பார்த்தேன். 10 மணிக்கே வந்து எங்கேயோ இருந்துச்சு நம்பர்ஸ். நான் வந்து ஓகே 12 1 மணி ஆகட்டும், எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆக வாய்ப்பு இருக்குப்பா. 12 1 மணிக்கு போனால் அங்கேயே தான் இருக்காரு. இங்கே செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் தான் மாறிக்கிட்டே இருக்கு. நான் அன்ரியல் ஸ்டஃப் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, அன்ரியல் ஸ்டஃப். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. அண்ட் இந்த ஜென்ஜிக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லை. விஜய் கேட்டார்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. தம்பி, கடந்த 2 வருஷத்தில் அந்த மனுஷன் பாலிடிக்ஸ் உள்ள வந்ததுனால பாலிடிக்ஸை போயிட்டு தேடி படித்தவங்க தான் கூடயே தவிர விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போனவங்க குறவு தான். அந்த பர்சன்டேஜ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஓட்டு போட்டவங்க பர்சன்டேஜும் இங்கே கூட தான் சொல்ல வரேன்.
சரியா? விஜய்க்காக ஓட்டு போடுறேன் பிளைண்டாக போனவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் பொலிட்டிக்கலி எடிகேட் ஆகிருக்காங்க. நான் உட்பட பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. எனக்கு எதுக்குடா பாலிடிக்ஸ், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துன்னு போகிறேன்டா, எனக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தவன் நான் தான். இன்றைக்கி எனக்கு இங்கே எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், எலெக்ஷன் எந்த முறையில் நடக்குதுன்னு தெரியும், என்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன இதெல்லாம் அந்த ஒத்த மனுஷன் பாலிடிக்ஸ் இந்த ஒரே காரணத்தினால மட்டுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் தெரிஞ்சுட்டாங்க. இதில் நான்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடியே விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அந்த ஆள் பண்ண பெரிய ஒரு வெற்றி என்ன தெரியுமா? நேற்று என் வீட்டில் என் தங்கச்சி 12th முடித்த என் தங்கச்சி டிவியில் போட்டு நியூஸ் சேனலில் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தா லைவாக ஃபுல் டே. தட் இஸ் ஹவு aware people are right now. That is how much people are into politics right now because of just one name, Vijay. அதை நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, அதுதான் உண்மை. ஓகேவா? இங்கே இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வே விஜய் தான் கொடுத்துருக்காரு. தட் இஸ் த ப்ரூட்டல் ட்ரூத். ஏன்னா அன்இன்ட்ரெஸ்டடாக பாலிடிக்ஸில் இருந்தவங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் எல்லாருமே suddenly everyone become invested, suddenly everyone was learning stuff, suddenly என்ன சட்டம், என்ன இது என்னது கோர்ட்டு கேஸ் படிக்கிறாங்க, இந்த சட்டம்ன்றாங்க, அந்த சட்டம்ன்றாங்க. இது எலெக்ஷன் பூத்து வெளியே நாள் முழுக்க உட்காந்தாங்க. நான் பார்த்தேன் இங்கே மதுரை வாயில்கிட்ட, நானே வேற லெவல்ப்பா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. கண்டிப்பாக வி saw the impact on election day. ஓட்டிங் போட்ட அன்றைக்கி பயங்கர இம்பேக்ட் இருந்துச்சு. யார் கேட்டாலும் டிவி கேட்க போட்டேன் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம், இப்போ ஷபீர் அஹமத் மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் ஓப்பனாக பேசும்போதெல்லாம், யார் ரங்கராஜ் பாண்டேலாம் பேசும்போதெல்லாம், அது லைக் இப்படி யாரை கேட்டாலும் டிவி கேட்க போட்டேன் அப்படின்னா டிவிக்கு ஜெயிச்சிருமே, அது நடக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுதான் நேற்று நடந்துச்சு. தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஐ வாஸ் லைக் ப்ரோ, இது ஒரு செம்ம ரியாலிட்டி செக்குக்கான ஒரு காலம் தான் நான் பார்க்குறேன். Because anything can happen and that one man manifested everything அப்படின்னு தான் நான் நினைக்கிறது. I right now when I look back our speeches, political speeches எல்லாமே பார்க்கும்போது the amount of confidence that man had, அது அப்படியே மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மக்கள் சரிப்பா நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உன்னை நம்புகிறேன், நீ வா ஒரு வாட்டி பண்ணி காமி, அதுக்கப்புறம் நீ தான் அப்படின்ற லெவலில் அவர் ஏற்றி கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் வேலை மக்களுக்காக செய்கிறது மட்டுமே அப்படின்ற லெவலில் அங்கே இருக்குது. இப்போ இது இட் இஸ் அ அன்ரியல் மூமெண்ட். இட் இஸ் அ வெரி வெரி அன்ரியல் மூமெண்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் இன்க்ளூடிங் மீ. சரியா? ஆனால் டிவி கேட்க ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாளு, தற்குறி அப்படின்ற அந்த பேச்சு தான் நேற்று எனக்கு சுருன்னு ஏறிடுச்சு. ஏடிடே, நீ தான் வசதி, உனக்கு மட்டும் தான் அறிவு இருக்குது, உனக்கு மட்டும் தான் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்குன்ற மாதிரி பேசக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி போட்டுங்க, அப்போ தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி பேர் முட்டாளா? நேடாடி ஒரு அளவுக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இதுதான். இஃப் திஸ் ஹேப்பன், அக்செப்ட் யுவர் டிஃபீட். இப்போ டிவிக்கேவே நேற்று தோற்றுந்தா கூட ஆமாப்பா டிவிக்கே ஜெயிக்கலை அப்படின்றதுலாம் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்திருப்போம். அப்படின்ற லெவலில் தான் மக்களும் இருந்திருப்பாங்க. டிவிக்கு ஜெயிக்கல, அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நீ ஜெயிக்கலைன்றதுக்காக உனக்கு ஓட்டு போடாமல் மற்றவனுக்கு ஓட்டு போட்டவன் முட்டாளாயிடுறான். அப்போ அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணி மற்றவங்க எல்லாரையும் கீழ்த்தனமாக பேசுறது எந்த வகையில் ஜனநாயகம் ஒன்று லாஜிக்கலாக இருக்கா? இல்லைல்ல. எப்படி ஒரு மெஜாரிட்டி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு நீ என்னது பிரெயின் ஷேம் பண்ணுற அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் வெரி, அது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயமா இருந்துச்சு நேற்று, முக்கியமாக ட்விட்டரில். அண்ட் ஆல்சோ நிறைய போஸ்ட் நான் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லாமே இந்த வெரிஃபைட் ஐடிஸ், இன்டெலெக்சுவல்ஸ், நான் சில வார்த்தைகள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் ஒரு எத்திக்கலாக இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் அப்படின்றது தான் பார்க்குறேன். ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஷேம்ஃபுல் டு பீப்புள். மக்களை மட்டம் தட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருந்தாங்க சில பேர் தான் இந்த சில பேருக்கு அதை. ஆனால் மக்களை திருப்பி இன்ஸ்டண்ட்டாக அடித்தாங்க. தட் வாஸ் லைக் வெரி பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறது. மக்கள் இல்லை இவங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்ற லெவலில் அவங்க திருப்பி அடித்தாங்க. ஓ எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு, நீ
இரு அப்படின்றத வந்து அவங்க அவ்வளோ தெளிவாக நேற்று வந்து இறக்குனது வேற லெவல். சில இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ரசிக மோகத்தினால வந்த விஷயம், அரசியல் மோகத்தினால வந்ததில்லை. இருங்கப்பா இருங்க, எங்களுக்கு தெரியும், அதனால தான் மெஜாரிட்டியாக போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம், அமைதியாக இருங்க அப்படின்றத வந்து நேற்று மக்கள் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் லைக் ஐ எம் சீயிங் அ வெரி different perspective has opened for people. People are open to things right now. People are like இல்லை வருஷங்காலமாக இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், அதனால் மறுபடியும் அவங்க ஓட்டு அந்த மாதிரி ஆளுங்களும் நானே பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு 4-5 பேரை நான் கேட்டப்போ, இல்லை மச்சான் பரம்பரையாக இங்கே தான் மச்சான் ஓட்டு போடுறோம், எப்படிடா இது பண்ணி போகிறதுன்னு என் பசங்க சொன்னதை நானே கேட்டேன். அதனால தான் ஐ வாஸ் வெரி ஓகே, இவங்களே இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போது ஜெயிக்கிறது கஷ்டம் தான் போல் அப்படின்ற லெவலில் நான் அதனால தான் ஒரு 10-15 சீட் தான் வரும் போலன்ற லெவல்லே இருந்தேன். ஆனால் நேற்று நடந்தது வந்து சான்ஸ். இதில் வந்து என்னென்னா யூத்னால ஜெயிச்சிட்டாரு தம்பி. இங்கே சென்சஸ் படியே மொத்த யூத் அந்த கேட்டகரி ஏஜ் கேட்டகரி, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏஜ் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு 1.5 கோடி பேர் இருப்பாங்க. அந்த 1.5 கோடி பேரில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. சரி, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க இந்த பரம்பரை ஓட்டு போடுறதுக்கு அப்படின்றது வந்து அங்கேருந்து நீங்கள் கழிச்சினாங்க. ஸோ 75% யூத் போட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ மிச்சம் மீதி எங்கேருந்து வந்துச்சு? மிச்சம் மீதி எங்கேருந்து வந்துச்சு? 75% இது கூட சில பேர், நிறைய பேர் நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் ஓட்டு போடுறாங்க மச்சான், அதனால் அப்படி தான் மச்சான் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை நான் பார்த்தேன். அவங்களே ஸோ அதனால் அவங்களும் மாற்றத்துக்கு ரெடியாக இல்லை. ஆனால் மாற்றத்துக்கு ரெடியானது நிஜமாக அங்கே கிரவுண்டில் இருக்கிற மக்கள் தான். உண்மையை சொல்ல போனால் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. யூத் ஓட்டு, ஃபேன்ஸ் ஓட்டுனால ஜெயிச்சாருன்னா என்ன வேணாம் சொல்லுங்கப்பா, ஜெயிச்சிட்டார், முடிஞ்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீ பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்த வேலையை பாருங்கள், அடுத்த வேலையை பண்ணுங்கள். பேசி என்ன பண்ண போகிறீங்க? பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் இப்போ வரையும் இப்படியே இருக்குது. வி ஷுட் கெட் இன் டு ஆக்ஷன் அண்ட் டூ ஸ்டஃப், அவ்வளோதான். இப்போ அடுத்த ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இப்போ இப்போ 107 சீட்டா 108 சீட்டாக ஜெயிச்சிருக்காருல்ல. இப்போ அடுத்த 11 சீட்டு 10 சீட்டு யார்கிட்ட வச்சு மெஜாரிட்டி கேட்க போகிறார் அப்படின்றது வந்து that is the next question mark. So I am also eager to see what Vijay is going to do. வெயிட் பண்ணி பார்ப்போம். It's but this win is very personal and I really wish Vijayna very all the best. இது வந்து மக்கள் தூக்கி கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்டீங்க, மக்கள் தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்தாப்பா வச்சுக்கோ, நீ கேட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ மக்கள் கேட்டதை திருப்பி கொடுக்குற நேரம் இது. ஸோ அண்ணன் கண்டிப்பாக செய்வார், நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. என்னன்னா சப்போர்ட் பண்ணுறதும் நாங்கள் தான், தப்பு பண்ணால் தட்டி கேட்குற முதல் குரலும் இங்கே இருந்தால் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சொம்பு தூக்குற இடம் கிடையாது. இந்த இடம் நான் சொம்பு தூக்க மாட்டேன். இது வாழ்க்கை, சினிமா கிடையாது அப்படின்றத திரும்ப நம்ம சொல்லிக்கணும். நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கணும். ஸோ அங்கே வந்து சில விஷயம் நடக்கலை, தப்பு நடக்குது அப்படின்னா கேட்குறதும் நம்மளாக தான் இருக்கணும். பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதும் நம்மளாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸாக தான் நம்ம வாய்ஸ் இருக்கும், என் வாய்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து விஜய் ஃபேன்ஸ் இன் பர்டிகுலர் நான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். ப்ளீஸ் மெயின்டைன் டெக்கோரம், கொஞ்சம் எத்திக்கலாக நடந்துங்க இதுக்கப்புறம் அப்படின்றது தான். தட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். நம்ம இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஜய் ஃபேனாக போகிற ஒரு ஜேர்னியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ வி ஷுட் பி politically right, politically aware and also ஒரு நல்ல மனசாட்சி உள்ள மனுஷனாக நடந்துக்கணும். பிளைண்டாக இருக்கக்கூடாது. தப்புனா தட்டி கேட்குற நிலைமையிலையும் இருக்கணும், கரெக்டுனா தூக்கி வச்சு கொண்டாடுற நிலைமையிலையும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் கோனா ஒர்க் அண்ட் ஐ திங்க் we are in for, we should be, fingers crossed, this should be real democracy this time, because people could not voice out, people could not tell what they think openly because of fear that they would be attacked அப்படின்றத வந்து முன்னாடி இருக்க ஆட்சி நம்ம பார்த்துருக்கோம். ஐ ரியலி விஷ் திஸ் இஸ் அ ரியல் டெமோக்ரஸி. நம்ம சொம்பு தூக்க தேவையில்லை. கரெக்டான விஷயத்தை கரெக்டுனோ, தப்பான விஷயத்தை தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றத இந்த ஆட்சிக்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். பர்சனலி எங்கள் அண்ணன்ட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். டபுள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு
தோன்றதெல்லாம் பேசிடணும் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஜாலியாக இருங்க. வெற்றி நிச்சயமாயிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம் சொல்லி கை தூக்கிற லெவலுக்கு எதுவும் இல்லை. பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் டபுள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.